2026ஆம் ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 35,228 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னகர தெரிவித்துள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் டெங்கு நோயின் தாக்கம் 30% முதல் 40% வரை அதிகரித்துள்ளது. இந்த நோயாளர்களில் அதிகளவானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அவர்களுள் பெரும்பாலானோர் கொழும்பு மாவட்டத்திலேயே கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி தென் மாகாணத்தின் மாத்தறை மற்றும் காலி மாவட்டங்களிலும், மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்திலும், சப்ரகமுவ மாகாணத்தின் ரத்னபுரி மாவட்டங்களிலும் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. டெங்கு நோயாளர்களில் சுமார் 80% கொழும்பு, கம்பஹா, ரத்தினபுரி, மாத்தறை, காலி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களிலிருந்தே பதிவாகியுள்ளனர். டிட்வா புயல் நிலைமையுடன் நாட்டில் ஏற்பட்ட பலத்த மழைவீழ்ச்சி மற்றும் அதன் பின்னர் அவ்வப்போது பெய்த மழை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது. இன்றைய தினத்தில் மற்றுமொரு டெங்கு மரணம் பதிவாகியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனுடன் இந்த வருடத்தின் மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 20 உயர்ந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னகர தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் 5 ஆண்கள் அடங்குவதுடன் ஏனையோர் பெண்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 3 குழந்தைகளும் உள்ளடங்குகின்றனர். கடந்த 2025ஆம் ஆண்டில் 29 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.